இன்னைக்கு எல்லாரும் எங்க போறீங்க? நீங்க தான் இந்த காட்டை சுத்தி பார்க்க. ஆமா, நான் சொன்னேன் காட்டுல நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவீங்களா? ஆனா ஒண்ணு, சூரியன் மறைறதுக்குள்ள எல்லாரும் இங்க வந்துடணும். இதனாலதான் நான் சொன்னேன் சூரியன் மறையத்துக்குள்ள எல்லாரும் இங்க வந்துடணும். நான் சொன்னேன் குருவே, ஆனா அவங்களா வரல. மன்னிச்சிருங்க குருவே, நீங்க சொன்ன பேச்ச கேட்காததுனாலதான் என்ன தண்டனை. நாங்க விளையாடிட்டு இருக்கும் போது புள்ளி வந்துச்சு குருவே, நாங்க ஓடி வந்துட்டோம். வர வழியில இவன் ஓடி கால அடிப்பட்டுச்சு குருவே. நான் அப்பவே சொன்னேன் சூரியன் மறையத்துக்குள்ள எல்லாரும் இங்க வந்துடணும்னு. என் பேச்ச கேட்காதனாலதான் இங்க அடிபட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்காக தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுனாலதான் கொடிய மிருகம் உங்களை எதுவும் செய்யல. இனிமேலாவது என் பேச்ச கேளுங்க. இனிமேல் உங்க பேச்சு கேட்ப குருவே. மறைச்சிருங்க குருவே. வாழ்க வளமுடன். கேட்காமல் இருக்க மாட்டோம். நாடகத்தை பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்தது? அதனாலதான் குரு பேச்ச கேட்கணும். அப்படி கேட்கலன்னா வர விளைவுகளை பார்த்தீங்கல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன். வேண்டும் குரு கிருபையே, வேண்டும் குரு பிரம்மையே, வேண்டும் குரு கடாட்சமே, வேண்டும் குரு தரிசனமே. குருவை போற்றுவோம், குருவின் பாதம் பணிவோம், குருவின் ஆசைகளை பெறுவோம்.